ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரில் சிக்கன் அண்ட் தந்தூரி சிக்கன் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் சிக்கனை வந்து வாங்கிட்டு வந்தோடனே கண்டிப்பாக சிக்கனை நல்லா கழுவிடுங்க. ஒன்ஸ் மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சள் போட்டு கழுவுங்க. இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் சிக்கன் 4-5 டைம் போட்டு நல்லா கழுவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கழுவுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் சிக்கன் நீங்கள் வந்து கடையில் நீங்கள் வந்து கீரல் போட்டு வாங்கிட்டு வரீங்களா சொல்லி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கீரல் போட்டு வாங்கிட்டு வரல அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்து நீங்கள் சிக்கன் நல்லா கீரல் போட்டுக்கோங்க. அது ஏன் கீரல் போகணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சிக்கன் நம்ம எப்பயுமே வந்து இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மசாலா பண்ண போகிறோம். அந்த மசாலாவில் வந்து அந்த சிக்கன் எல்லாமே ஸ்டஃப்பாக இருக்கணும். அப்போ மட்டுமே தான் அந்த சிக்கன் நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே இறங்கி நல்லா வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஒரு வேளை கீரை படம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மசாலா சும்மா மேலாப்பில் போட்டு பொரிச்சு அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லாவே இருக்காது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் சிக்கன் நீங்கள் கடையிலே கீரல் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீரல் போட்டு பண்ணுங்கள். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னா உப்பு, லெமன், மஞ்சத்தூள், கரம் மசாலா, தயிர், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தேன், இந்த மசாலாவை கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மசாலா தான் இப்போ நம்ம பண்ண போகிற கிரில் அண்ட் தந்தூரிக்கு ரெண்டுமே சேம் மசாலா தான். கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ மசாலா வந்து இப்போ வந்து மிளகா பொடி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. நாங்கள் கழுவும் போது ஆஸ் யூஷுவல் சொன்னால் தான் இப்போ நாங்கள் மஞ்சத்தூள் சேர்க்கல. ஸோ அதனால் இப்போ நாங்கள் சேர்த்துக்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் மஞ்சத்தூளை போட்டு சிக்கனை கழுவிங்க அப்படின்னா இது தேவையில்லை. அட் சேம் டைம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அப்புறம் கரம் மசாலா, இதுக்கப்புறமேட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து தயிர் சேர்க்க போகிறோம். இப்போ தயிருங்கிறது நீங்கள் கம்மியாக சேர்த்தா ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. பிகாஸ் நம்ம லெமன் ஆட் பண்ண போகிறோம். அது ஒரு காரணத்துக்காக இப்போ தயிருங்கிறது ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணால் போதும். கடலெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நம்ம கொடுக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட்டாக முட்டையோட அந்த வெள்ளைக்கரு எடுத்து மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்குமே நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சு சிக்கனில் வந்து கீரெல்லாம் போட்டு வச்சுருவோம். அந்த சிக்கனை எடுத்து நீங்கள் பண்ணியிருக்க அந்த மசாலா அந்த சிக்கனுக்குள்ளே உள்ள நல்லா இறங்குற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. அந்த நீங்கள் வந்து கீரல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளலாம் அந்த மசாலா உள்ள நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி வைங்க. லாஸ்ட்டாக நீங்கள் லெமன் மேலே புழிஞ்சு விட்டு இன்னொரு டைம் அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கிட்டத்தட்ட 3 to 4 ஹவர்ஸ் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைங்க. ஒருவேளை ஃப்ரிட்ஜில் நீங்கள் வைக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மட்டும் வைங்க, போதுமானது. ஒன்ஸ் நீங்கள் 3 மணி நேரத்துக்கு அப்புறமேட்டு எடுத்து வந்து நீங்கள் வந்து கிரில் அண்ட் தந்தூரி நீங்கள் பண்ண ரெடி ஆகலாம். இப்போ ஆக்சுவலாக கண்டிப்பாக வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிராஃப்ட்னு ஒரு விஷயத்தை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் ஆக்சுவலாக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இன்ஜினியரிங் முடிச்சு வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. அந்த டிராஃப்டர் எனக்கு வந்து காலேஜ் ஃபஸ்ட் இயரில் மட்டும்தான் எனக்கு உதவுச்சு. டிராஃப்ட்டில் இருக்க அந்த ஒரு கம்பியை எடுத்து உடச்சி நாங்கள் வந்து கிரிலுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். நீங்கள் இது பண்ணும்போது இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கு ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து மசாலா மீதியாக இருக்கும் பட்சத்தில் அந்த மசாலாலாம் இது கூட ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.